ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓவன் இல்லாமல் மைதா இல்லாமல் முட்டை இல்லாமல் சூப்பரான கப் கேக் ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கேக் செய்ய வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களே போதும். கேக் செய்யறதுக்கு நான் இந்த டம்ளரில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரியே ஒரு டம்ளரோ இல்லை கப்போ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணிவிட்டு, குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3/4 டம்ளர் சுகர் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, சின்ன பிஞ்ச் சால்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/4 டம்ளர் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயிலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பால். நான் ஒரு 1.5 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர் கூட யூஸ் பண்ணலை. பேக்கிங் சோடாவே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது. பாலுக்கு வந்து மெஷர்மெண்ட் இல்லை. நீங்கள் இந்த அளவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் தான் செய்ய போகிறேன். ஸோ வீட்டில் இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிண்ணத்தில் சுற்றி எண்ணெய் மட்டும் தடவிட்டு கொஞ்சமாக நீங்கள் கோதுமை மாவை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கேக் நமக்கு உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த கேக் வந்து நான் உண்மையாகவே சர்ப்ரைஸ் தான் ஆனேன். ஒன்றுமே பெருசாக யூஸ் பண்ணலை. பட் கேக் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நிறைய கேக்கில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் ஏதாவது சொதப்பிடும். இதில் ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. மேலே கொஞ்சமாக முந்திரி சேர்த்து பேக் பண்ணிடலாம். வீட்டில் அடிகனமான பாத்திரம், குக்கர் இல்லை இந்த மாதிரி கடாய் ஏதாவது எடுத்துகிட்டு உள்ளே ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக்கெல்லாம் உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கனாலே போதும். சூப்பரான ஃப்ளஃபியான கேக் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு உள்ளே ஒரு கம்பி ஏதாவது வச்சு குத்தி பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் இருந்தால் கேக் நமக்கு ரெடி ஆகிடும். வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஹெல்த்தியான ஒரு கேக் எப்படி ரெடி ஆயிடுச்சின்னு பாருங்கள். நம்ம மைதா கூட யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு தாராளமாகவே கொடுக்கலாம். இந்த கேக் பாருங்கள் எவ்வளோ அழகாக பேக்காகி வந்திருக்கு. சைடெல்லாம் அதுவாகவே வந்துருச்சு. நம்ம ஜஸ்ட் வச்சு லைட்டாக கீறினிங்கனாலே கேக் நமக்கு அழகாக வந்துடும். பாருங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலை. ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. நிஜமாலே எனக்கு இந்த கேக் சர்ப்ரைஸ் தான். கேக் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. இப்போ நான் பிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த லீவ் டைம்லலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது ஃபைனலாக எல்லா மாவும் வச்சு பெரிய கேக்கும் பண்ணி பார்த்தேன். அதுவுமே நல்லா வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.